ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களாங்கப்பா? இன்றைக்கி நம்மளோட அறுவடை பாருங்களேன். இதுதான் இன்றைக்கி நமக்கு அறுவடையில் நிறைய எக்கச்சக்கமாக வல்லாரைக்கீரையை பறிச்சிருக்கேன். இதெல்லாம் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பறிச்சிட்டேன். இன்னும் நிறையா இருக்குங்க வல்லாரைக்கீரை, எக்கச்சக்கமாக படர்ந்துருக்கு. இதில் இந்த பூக்களோடு சேர்த்து பறிச்சிருக்கேன். இந்த பூக்களுமே அந்த கீரையோடவே நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு சமைக்கிறதுக்கு நம்ம போட்டுக்கலாங்க. இந்த கீரை பூ ரெண்டுக்குமே அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த காம்பையுமே சேர்த்து தான் நம்ம சமைச்சிக்கணும். அப்போ தான் ஃபைபர் கண்டென்ட்டும் நல்லா கிடைக்கும். அது கூட இன்றைக்கி கொஞ்சமாக நமக்கு வெங்காயப்பூவும் கிடச்சிதுங்க. வெங்காயப்பூ நமக்கு மட்டும்தான் அளவாக இருக்கும், அது எடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் நம்ம அவரைக்காய் செடி ஓரளவு போயிடுச்சு. ஆனால் 1-2 காய் கொடுத்துட்ருக்கு. 3 அவரைக்காய் செடி இருக்கிறதுல. ஸோ எல்லாத்துலேயும் சேர்ந்து இவ்வளோ தான் கிடச்சிதுங்க. இன்னும் கொஞ்சம் பிஞ்சு இருக்குது. அப்புறம் கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் செடியுமே வயசாகி போச்சுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு காய் கொடுத்துட்ருக்கு. ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால செடிகளெல்லாம் வாட துவங்கியிருக்கு. இன்றைக்கி பச்சை மிளகா இவ்வளோ கிடச்சிதுங்க. இதுலேயுமே பாருங்கள், வெயிலுக்கு அந்த மிளகா கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. அது பழுக்கலை, ஆனால் வெயிலுக்கு அம்மா சொன்னாங்க அது வெம்பி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த காய், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்மளுக்குங்க. அந்த கீரை என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுக்கறதுக்காக தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இது ஒரு குட்டியாக ஒரு வேர் நட்டாலே போதுங்க, நிறைய படர்ந்து வந்துடும். ஒரு சிலர் அந்த இலையை மட்டும் கிள்ளி சமைக்கிறாங்க. அப்படி செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எசென்ஷியல் ஃபைபர் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காம்பில் தான் இருக்குது. ரொம்ப முத்துனதை வேணால் எடுத்துடலாம். இது மாதிரி நிறையா கீரை கிடச்சிது அப்படின்னா இதில் எங்கள் வீட்டில் இட்லி பொடி இல்லைன்னா சாத பருப்பு பொடி, அது எல்லாமே இந்த வல்லாரைக்கீரை நிறையா போட்டு செய்வாங்கங்க. அடுத்த தடவை அது செய்யும்போது நான் உங்களுக்கு அந்த ரெசிபி போடுறேன். யாருக்காவது இந்த செடி வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் கொரியர் அனுப்பி விட்றேன். அந்த வேரை அனுப்பி விட்றேன் நான். இந்த பூக்களில் வச்சு நம்ம பக்கோடா போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வல்லாரைக்கீரையோட பூக்கள், ஏன்னா பூக்களும் நிறையா வந்திருக்கு. இது வீட்டுக்கு முன்னால் அழகுக்காக தான் வச்ச மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 அடிக்கு நல்லா படர்ந்துருச்சு. 20 அடிக்கு ஒரு 5-6 அடி அகலம் இருக்கிற அளவுக்கு ஃபுல்லாக படர்ந்து வந்துருச்சுங்க. நல்ல ஒரு கார்பெட் மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி என்ன அறுவடை பண்ணீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். See you, best wishes. Bye bye.